அனைவருக்கும் வணக்கம். லக்னாதிபதியுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் எப்போ பார்த்தாலும் லக்னாதிபதியை பற்றியே பேசுகிறோம் அப்படின்னா, தலை இருந்தால் தான் உடலுக்கே மதிப்பு. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ இல்லையோ, லக்னாதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் மிக மிக நன்றாக இருக்க வேண்டும். தலைமை பண்புக்கு பொருத்தமானது லக்னாதிபதி தான். ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பொருத்தமானது லக்னாதிபதி தான். நம்ம நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாமே முடிவெடுக்கிற தன்மை லக்னாதிபதிக்கு தான் இருக்குது. அப்போ லக்னாதிபதி சரியில்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தேட முடியாது, ஒரு துணிச்சல் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, தைரியம் இருக்காது. அப்போ லக்னாதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் எந்த லக்னமாக வேண்டாலும் இருக்கலாம், அந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். வலு என்பதுனா என்ன? அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், வர்க்கோத்தமமாக இருக்கலாம், தன் வீட்டை தானே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு வகையில் இருந்தாலே அது நல்ல அமைப்பு தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் எந்த அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை அமையும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 இருக்காருன்னா, இந்த ஜாதகர் சொந்த ஊரில் பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இங்கே போனால் தான் அவர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். அதே சமயத்தில் லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தால் மிகச்சிறப்பு, 2ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு சிறப்பு. இப்படி 12 பாவங்களில் லக்னாதிபதி எந்த பாவங்களில் இருக்கிறாரோ அது சார்ந்த விஷயங்களில் தான் ஜாதகருக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். எப்படி? இப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்னா, 2ஆம் இடங்கிறது குடும்பம், தனம், வாக்கு. அப்போ லக்னாதிபதி எப்படி இருப்பார்? பணத்தை சம்பாதிக்கிறத குறிக்கோளாக வச்சுருப்பார், குடும்பத்து மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பார், பணத்துக்காக மூளை முழுக்கெல்லாம் ஓடி சென்று பொருள் ஈட்டக்கூடிய வல்லன்மை இருக்குது. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுவார். அப்போ லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் தான் பிரதானமாக செயல்படுவார். இது 3ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்காருன்னா, ஜாதகருக்கு இடப்பெயர்ச்சி, அதாவது மார்க்கெட்டிங் துறை நன்றாக வரும், எழுத்துத்துறை நன்றாக வரும், டெக்னிக்கல் நல்லா வரும், கம்யூனிகேஷன் நல்லா வரும், அப்போ கமிஷன் துறை நல்லா வரும். பத்திரிகை ஆசிரியராக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்கள் ஈடுபாடு இருக்குது. டெலிகம்யூனிகேஷனில் போகலாம், ஐடி ஃபீல்டில் போகலாம், கமிஷன் துறையில் போகலாம், மார்க்கெட்டிங் துறைக்கு போகலாம். இந்த மாதிரி அந்த பாவங்கள் சார்ந்த விஷயங்களில் லக்னாதிபதிக்கு நாட்டம் உண்டு. இப்போ லக்னாதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தாருன்னா, ஜாதகருக்கு எப்போது வீட்டிலே இருக்கணும் பிரியப்படுவார், வீட்டிலேருந்தே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவார், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்போ வேலை செய்கிறப்ப வீட்டு ஆளுகளை கூட வச்சுக்கிட்டு வேலை செய்வார். இப்போ 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இது எல்லாத்துக்குமே ஜாதகர் உடன்படுவார், எல்லாத்துலேயுமே நாட்டம் இருக்கும். அப்படின்னு லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தோடு தான் ஜாதகர் காலம் முழுக்க செயல்படுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்துலேருந்து லக்னாதிபதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க, லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். லக்னாதிபதி சூப்பராக இருந்தால் பிரமாதம். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் அந்த லக்னாதிபதியை எப்படி வலுப்படுத்துறன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அனைவரும் இந்த விஷயத்தை கடைபிடிங்க. சகல சௌபாக்கியத்தோடு இறைவனர்களால் எல்லாரும் நன்றாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.